வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். நாம் இந்த காணொளியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அலகு 3இல் இடம்பெற்றுள்ள முக்கிய தலைவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை காண்போம் வாருங்கள். இவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இவர் 1886ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் பிறந்தார். இவர் பிறந்த தினமான ஜூலை 30 மருத்துவமனை தினம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. இவரது பெற்றோர் நாராயணசாமி மற்றும் சந்திரம்மாள். இவர் 1907ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் இணைந்து 1912இல் மருத்துவர் பட்டம் பெற்றார். இவர் 1914ஆம் ஆண்டு சுந்தர ரெட்டி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1923ஆம் ஆண்டு தன்னுடைய தங்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்ததைத் தொடர்ந்து 1952ஆம் ஆண்டு சென்னை புற்றுநோய் மருத்துவமனையை கட்டினார். இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியவர் நமது ஜவஹர்லால் நேரு ஆவார். 1926இல் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 1929ஆம் ஆண்டு சட்டமேலவை உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டார். 1930ஆம் ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாடு பூனேவில் நடைபெற்றது. இம்மாநாட்டின் குறிக்கோள் பெண்களின் கல்விக்காக இவர் ஸ்ரீ தர்மா என்ற இதழையும் தோற்றுவித்தார். 1930ஆம் ஆண்டு அவ்வை இல்லம் சென்னை சாந்தோம் பகுதியில் உருவாக்கினார். 1930ஆம் ஆண்டு தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதா இவருடைய முன்னிலையில் பரிந்துரை செய்யப்பட்டது. இவர் 1930ஆம் ஆண்டு பரிந்துரை செய்த மசோதா 17 ஆண்டுகளுக்கு பின் ஓமந்தூர் ராமசாமி அவரால் சட்டமாக்கப்பட்டது. 1933 முதல் 1947ஆம் ஆண்டு வரை அகில இந்திய பெண்கள் சங்கத்தின் தலைவராகவும் இவர் இருந்தார். 1946 சென்னை புற்றுநோய் மருத்துவமனை ஜவஹர்லால் நேரு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இவர் கட்டினார். சென்னை புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் இவரால் உருவாக்கப்பட்டது. மத்திய அரசு இவருக்கு 1946ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை கொடுத்துள்ளது. 1967ஆம் ஆண்டு முதல் கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் இவரது பெயரில் வழங்கப்படுகிறது. 1968ஆம் ஆண்டு 82 வயதில் இவர் இயற்கை மரணம் எழுதினார். 1987ஆம் ஆண்டு முதல் இவரது பெயரில் மகப்பேறு நிதி உதவி திட்டம் தமிழக அரசு வழங்கி வருகிறது. தற்போது இத்திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 18,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதுபோன்ற மற்றும் ஒரு தகவலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் சந்திரலேகா.